உறவின் ஓசை சேனல் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை, கணவனை மதிக்காத மனைவி. இறுதியில் நடந்த மிக பெரும் திருப்பம். அன்பை புரிஞ்சு கொள்ள இது மாதிரியான சூழ்நிலைய தயவு செஞ்சு யாருமே உருவாக்கிக்க வேணாம். வாங்க கதைக்குள்ள போலாம். கோயம்புத்தூர்ல வசிச்சு வந்த ஒரு முக்கியமான தம்பதி கார்த்திக் மற்றும் நித்யா. திருமணமாகி வெறும் 5 ஆண்டுகள் ஆனாலும் கார்த்திக்குடைய அன்புக்கு நித்யா கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்கவே இல்லை. கார்த்திக் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர். மாத சம்பளம் ஒன்றும் பெருசா இல்ல. ஆனாலும் நேர்மை, அன்பு, குடும்ப பொறுப்பு இவதான் இவருடைய உண்மையான செல்வமே. நித்யாவுக்கு மட்டும் வேறு சில கனவு இருந்துச்சு. அதாவது பெரிய வீடு, சொகுசு காரு, விலையுயர்ந்த நகைகள், ஆடம்பர வாழ்க்கை. அவருடைய சமூக வலைத்தளங்கள்ல மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்து தினமும் தன் வாழ்க்கையும் அது மாதிரியே இருக்கணும் அப்படின்னு ஒப்பிட்டு கொண்டு இருந்தா. ஒரு நாள் காலையில கார்த்திக் அன்போட காஃபி செஞ்சுட்டு வந்து நித்யாட்ட கொடுக்க, நித்யா, இன்னைக்கு உனக்கு பிடிச்ச கோயிலுக்கு போலாமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவ முகம் சுளித்தா. உங்களுக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாதா? வாழ்க்கையில முன்னேறணும்னா உங்களுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? இல்ல அதுக்கான நினைப்பாவது இருக்கா அப்படின்னு. அந்த வார்த்தைகள் கார்த்திக்குடைய மனதை பெருசா காயப்படுத்துனுச்சு. ஆனா அவன் சிரிச்சபடியே, ஒரு நாள் நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொன்னான். நித்யா அதை ஒரு பொருட்டா கூட எடுத்துக்கல. அன்னைக்கு இரவு தன் தோழி ஒருவர் புதிய கார் வாங்கின புகைப்படத்தை பார்த்ததும் அவங்களுக்கு எப்படியாப்பட்ட கணவர் அமைஞ்சிருக்கா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சா. உடனே அதை இவங்களுடைய கணவர்கிட்ட காட்டி நீங்களும் பாருங்க அப்படின்னு கார்த்திகை ஒப்பிட்டு பேசினா. கார்த்திக் ரொம்ப அமைதியா தன்னுடைய ரூமுக்கு போனாரு. அவருடைய கண்கள்ல கண்ணீர் இருந்துச்சு. ஆனா அதை யாருமே பார்க்கல. அவரும் வெளிக்காட்டிக்கல. அப்பதான் அவர் ஒரு முடிவு பண்ணாரு. அவருக்கு இந்த அவமானம் தேவையா அப்படின்னு யோசிச்சாரு. அதன் பிறகு முடிவு பண்ணி வீட்டை விட்டு கார்த்திக் வெளியேறினாரு. ஆனா அவ சொன்ன ஒரே ஒரு கடைசி வார்த்தை நித்யாவுடைய வாழ்க்கையவே முழுசா மாற்ற போகுது அப்படிங்கிறது அவளுக்கு அப்ப புரியல. அடுத்த நாள் காலையில கார்த்திக் வழக்கம் போல் அதிகாலையிலேயே எழுந்தாரு. நித்யாவுக்கு பிடிச்ச காலை உணவை சமைச்சு மேஜையில வச்சாரு. அவ வந்து ஒரு பார்வை பார்த்துட்டு, "இதையா சாப்பிட சொல்றீங்க? என் தோழிகள் எல்லாம் வார இறுதியில பெரிய ஹோட்டலுக்கு போறாங்க. நம்ம வாழ்க்கைய பாருங்க" அப்படின்னு கோபமா சொன்னா. கார்த்திக் மெதுவா, "நம்ம வசதிக்கு ஏற்ற மாரி வாழ்ந்தா நிம்மதி இருக்கும் நித்யா" அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தை அவளுக்கு பிடிக்கல. "உங்களுக்கு எப்போதும் இதே பதில் தான். ஆசையே இல்லாத மனிதன் நீங்க" அப்படின்னு சத்தமா பேசினான். அந்த நேரத்துல கார்த்திக்கின் அம்மா சமையலிலிருந்து வெளியே வந்தாங்க. "மா, இப்படி பேசாதே. அவன் உனக்காக தானே தினமும் உழைக்கிறான்." நித்யா அதற்கு அமைதியா இல்ல. "எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு தான் ஆதரவு" அப்படின்னு கோபமா சொல்லிட்டு அவங்களுடைய ரூமுக்கு போனாங்க. அதே நாள் மாலை பள்ளி முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த கார்த்திக் ஒரு சிறிய பரிசு பெற்றுட்டு வந்தாரு. அதை பார்த்த நித்யா, "இது என்ன?" அப்படின்னு கேட்டா. "நாளைக்கு நம்ம திரும்ப நாள். அதனால உனக்காக" அப்படின்னு சிரிச்சபடியே அதை கொடுத்தாரு. பெட்டியை திறந்தா அதுல ஒரு எளிய வெள்ளி மோதிரம் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே நித்யாவின் முகம் அப்படியே மாறி போச்சு. "இதுதானா உங்க பரிசு? இதை வாங்கினதுக்கு பதிலா வாங்காமலே இருந்திருக்கலாம்" அப்படின்னு கூறி அந்த மோதிரத்தை மேஜையில தூக்கி எறிஞ்சா. அந்த சத்தம் கார்த்திகின் இதயத்தை உடைச்ச சத்தமா இருந்துச்சு. அன்னைக்கு இரவு எல்லாருமே தூங்கி போனாங்க. கார்த்திக் அந்த மோதிரத்தை எடுத்து கையில வச்சு பார்த்தான். அவன் கண்கள்ல பயங்கர கண்ணீர். மெதுவா ஒரு கடிதம் எழுதத் தொடங்கினான். "நான் உன்னை ஒரு நாளும் வெறுத்ததில்ல. ஆனா என் இருப்பே உனக்கு சுமையா இருந்தா நான் கொஞ்ச நாள் விலகி நிக்கிறேன்." கடிதத்தை மேஜையில வச்சான். வீட்டை விட்டு அமைதியா வெளியே போனான். அவனுக்கே தெரியல அது நித்யாவ கடைசியா பார்க்கும் இரவா இருக்குமோ அப்படின்னு. காலையில எழுந்த நித்யாவுக்கு காத்திருந்த பேர் அதிர்ச்சி. கார்த்திக் எங்க போனான்? ஒரு தொலைபேசி அழைப்பு அவளுடைய வாழ்க்கைய தலைகீழா மாற்றப் போகுது. அதாவது மறுநாள் காலையில நித்யா வழக்கம் போல எழுந்து காத்து தெரியிட்டு, "காஃபி எங்க?" அப்படின்னு சத்தமா கேட்டா. பதிலே இல்ல. சமையல் அறைக்கு போனா. மேஜையில ஒரு கடிதம் மட்டும் இருந்துச்சு. நடுங்கும் கைகளால அதை திறந்தா. "நித்யா, நான் உன்னை மனசார நேசித்தேன். ஆனா என் அன்பை விட உனக்கு இப்ப இருக்கிற பணங்காசு இல்லாதனால நான் தான் சுமையா இருந்தது மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அதனால சில நாட்கள் விலகி இருக்கேன். உன் வாழ்க்கை அமைதியா இருக்கட்டும்.
இப்படிக்கு கார்த்திக். அந்த கடிதத்த படிச்சதும் நித்யா கோபத்துல இருந்தா. நாடகம் பண்ணிட்டு எங்கேயோ போயிருப்பாரு. சாயந்தரம் வந்துடுவாரு அப்படின்னு ரொம்ப அலட்சியமா நினைச்சா. மதியம் 2 மணி. நித்யாவுடைய மொபைல் சத்தம் கேட்டது. ஒரு புதிய நம்பர். ஹலோ அப்படின்னு சொன்னான். மறுமுனையில ஒரு போலீஸ் அதிகாரி. மேடம், நீங்க கார்த்திக் அவங்களுடைய மனைவியா? ஆமா. என்னாச்சு? அவருடைய பையில இருந்த அடையாள அட்டைய வச்சு தான் உங்கள தொடர்பு கொண்டிருக்கோம். ஒரு சாலை விபத்துல அவரு காயமடைஞ்சுட்டாரு. உடனே அரசு மருத்துவமனைக்கு வர முடியுமா? அந்த ஒரு நொடி நித்யாவின் கைகள்ல இருந்த ஃபோன் கீழே விழுந்துச்சு. இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. இல்ல, இது உண்மையா இருக்கக்கூடாது அப்படின்னு அழுதபடி மருத்துவமனைக்கு ஓடினா நித்யா. மருத்துவமனையில அவசர சிகிச்சை பிரிவுல வெளியே நின்னுட்டு இருந்தா. மருத்துவர்கள் வெளியே வந்தாங்க. உயிருக்கு ஆபத்து இல்ல. ஆனா அதிக ரத்த இழப்பு ஏற்பட்டிருக்கு. இன்னும் சிகிச்சை நடந்து தான் இருக்கு. அந்த வார்த்தையை கேட்டதும் நித்யா தரையில அமர்ந்து அழுதா. அவள் மனதுல ஒலிச்சது, இதுதானா நான் தினமும் காயப்படுத்திய மனிதன்? அப்போது ஒரு செவிலியர் வந்து ஒரு சிறிய துணிப்பைய அவங்கள்ட்ட குடுத்தாங்க. அது அவருடைய பொருட்கள். அத தெறந்தா, உள்ள அவங்களுடைய திருமண புகைப்படம், நித்யாவுடைய சின்ன வயது புகைப்படம், உடைந்த வெள்ளி மோதிரம், மேலும் ஒரு சிறிய சின்ன சின்ன பேப்பர். அத திறந்தா, என் வாழ்க்கையில நான் செஞ்ச மிக சரியான முடிவு. நித்யாவ திருமணம் செஞ்சது மட்டும் தான். அந்த வரிய படிச்ச நித்யா கதறி அழுதா. அப்போதுதான் அன்பின் மதிப்பு இது இழக்கும் தருணத்துல அவளுக்கு புரிஞ்சது. கார்த்திக் கண் விழிப்பாரா? நித்யா உண்மையாவே மாறுவாளா? மருத்துவமனைக்கு வரும் ஒரு முதியவர் அந்த நித்யா கிட்ட அவங்க சொன்ன சில விஷயங்கள், மருத்துவமனை வழிநடத்தல கண்ணீர் மல்க அமர்ந்திருந்த நித்யா. அப்போதான் 60 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு முதியவர் அவங்களுடைய பக்கத்துல வந்து மெதுவா கேட்டாங்க. "நீங்க தான் கார்த்திக் மனைவியா?" "ஆமா, நீங்க யாரு?" அப்படின்னு குழப்பத்தோட கேட்டா நித்யா. அவரு அமைதியா சிரிச்சாரு. "நான் ராமமூர்த்திமா. கார்த்திக் வேலை செய்ற பள்ளியுடைய தலைமை ஆசிரியர்." நித்யா எழுந்து நின்னா. ராமமூர்த்தி மெதுவா ஒரு ஃபைல் அவங்ககிட்ட குடுத்தாரு. "இத கார்த்திக் யாருக்கும் தெரியாம வச்சிருந்தாரு. அவரு விரும்பினால் மட்டுமே சொல்ல சொன்னாரு. ஆனா, இப்போது உனக்கு தெரிஞ்சிருக்கும்." நித்யா கோப்பைய திறந்தா. அதுல இருந்த ஆவணங்கள பார்த்ததும் அவரு அதிர்ந்து போனா. முதல் உண்மை. கார்த்திக் கடந்த 3 ஆண்டுகளா தனது சம்பளத்துல ஒரு பகுதிய ஏழை மாணவர்களுடைய கல்விக்காக செலவழிச்சு வந்தாரு. அதனால தான் வீட்ல பெரிய செலவுகள் செய்யல. 2வது உண்மை. நித்யாவுடைய அப்பாவுக்கு 2 வருடத்துக்கு முன்னாடி அவசர சிகிச்சை தேவைப்பட்டப்போ, யாருக்கும் தெரியாம தன் சேமிப்பு முழுவதையும் கார்த்திக் செலவழிச்சுட்டான். அத பற்றி ஒரு நாளும் அவன் பெருமையா பேசல. 3வது உண்மை. கோப்பையோட கடைசியில ஒரு வீட்டு முன்பணம் ரசீது. அதுல எழுதப்பட்டிருந்துச்சு. உரிமையாளர் நித்யா கார்த்திக். நித்யாவின் கண்கள் பெருசாயிடுச்சு. "இது என்ன?" ராமமூர்த்தி மெதுவா சொன்னாரு. "உன் பிறந்த நாள்ல உனக்கு ஒரு சொந்த வீடு பரிசளிக்கணும்னு அவன் ஆசைப்பட்டான். அதுக்காக கடந்த 5 வருஷமா ஒவ்வொரு ரூபாயா சேமிச்சான். அந்த ஒரு நொடியில நித்யாவின் உலகமே நின்னு போச்சு. அவள் தினமும் எதுவும் செய்யாதவ அப்படின்னு அவர ரொம்ப கேவலமா பேசியிருக்கா. அவளுடைய மகிழ்ச்சிக்காக அமைதியாக தனது கனவுகளையே தியாகம் செஞ்சிருக்கான் கார்த்திக்." கண்ணீரோட அவள் மருத்துவமனை அறைய நோக்கி ஓடுனான். கார்த்திக்கின் கையை பிடிச்சு கதறினான். "என்ன மன்னிச்சிடுங்க. உங்க அன்ப நான் புரிஞ்சுக்கவே இல்ல." அதே நேரத்துல கார்த்திக்கின் விரல்கள் மெதுவா அசைஞ்சன. அவன் கண்கள் மெதுவா திறக்க ஆரம்பிச்சது. கார்த்திக்கின் விரல்கள் அசைந்து மெதுவா கண்ண தொறந்து முதல்ல அவன் பார்த்தது கண்ணீர் மல்க அவன் கையை பிடிச்சு இருந்த நித்யாவ. அவ அழுதபடி சொன்னா, "கார்த்திக், என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்கள புரிஞ்சுக்கவே இல்ல. தினமும் காயப்படுத்திட்டேன்." கார்த்திக் சிரிக்க முயன்றான். உடல்ல வலி இருந்ததுனால முகத்துல கோபம் இல்ல. அவன் மெதுவா சொன்னான், "நித்யா, வாழ்க்கையில அன்பு ஜெயிக்கணும். யாரும் தோற்கக்கூடாது." அந்த ஒரு வரி நித்யாவின் மனச முற்றிலும் மாற்றுனுச்சு. அவ கதறி அழுதா. சில நாட்கள் கழிஞ்சது. கார்த்திக் உடல்நலம் பெற்று வீடு திரும்பினாரு. வீட்டின் வாசல்ல கோலம், பூக்கள், விளக்குகள். இந்த முறை அனைத்தையும் செஞ்சது நித்யா. அவன் உள்ளே வந்த உடனே அவன் அனைவரிடம் முன்னிலையிலும் அவன் கால்ல விழுந்து நித்யா அழுதா. "இனிமே நான் மாறிட்டேன். உங்க அன்பு தகுந்த மனைவியா வாழ முயற்சி பண்றேன்." கார்த்திக் உடனே அவள எழுப்பினான். கணவன் மனைவி உறவுல ஜெயிக்க வேண்டியது அன்பு. யாரும் யாருடைய கால்ல விழ வேண்டியதில்ல. நான் ஒருவர் ஒருவர் புரிஞ்சுகிட்டு சேர்ந்து வாழ்ந்தாலே போதும். அந்த வார்த்தைகள் அங்க இருந்த அனைவருடைய கண்கள்லயும் கண்ணீர வர வச்சது.
ஒரு வருஷம் கழிச்சு அதே வீட்ல சிரிப்பு, அமைதி, அன்பு. நித்யா இப்போ தனது கணவர மதிச்சு ஒவ்வொரு சிறிய விஷயத்துக்கும் நன்றி சொல்லும் பழக்கத்த வளர்த்துக்கிட்டா. ஒரு நாள் திருமண நாள் அன்னைக்கு கார்த்திக் பல ஆண்டுகளா சேமிச்சு வாங்க நினைச்ச வீட்டுடைய சாவிய அவள்ட்ட கொடுத்தான். நித்யா சாவிய பார்த்துட்டு அழுதா. வீடு பெருசா அப்படின்னு வாழ்க்கையில அழக்கூடாது. மனசு பெருசான்னு பார்த்து தான் அழணும். கார்த்திக் சிரிச்சான். 2 பேரும் கைகோத்து வீட்டுக்குள்ள நடந்தாங்க. ஸோ ஒரு உறவு உடைவது ஒரு நாள்ல இல்ல. சின்ன சின்ன வார்த்தைகளால தான் அது காயமடையுது. அதுபோல தான் ஒரு உறவு மலர்வதும் பெரிய பரிசுகள் அல்ல. புரிதல், மரியாதை, அன்பு, விட்டுக் குடுத்தல். இதெல்லாம் இருந்தா மட்டும் தான் வாழ்க்கையில நாம யார நேசிச்சாலும், அவங்களுக்கு நாம மரியாதை குடுத்தாலும், அந்த நேசிப்பும், மரியாதையும் அவங்களுக்கு புரியும். அப்பதான் நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் அவங்களும் புரிஞ்சுக்க முடியும். கணவன் மனைவிக்குள்ள காசு பணம் முக்கியம் இல்ல. அன்பு, பாசம், விட்டு குடுத்து போறது, நம்பிக்கை. இது இருந்தா மட்டும் தான் கணவன், மனைவி சேர்ந்து வாழ முடியும். உண்மையிலேயே ஒரு கணவனுக்கு மனைவியும், ஒரு மனைவிக்கு கணவனும் துணையா நின்னா வாழ்க்கையில யாரு வேணாலும், எந்த கட்டத்துலனாலும், எப்ப வேணாலும் ஜெயிக்க முடியும். ஸோ இந்த கதை உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அதுபோக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.